ரெண்டு பேரும் என்ன செய்றீங்க? விளையாடுறீங்களா? ஓகே, லெம்மியா என்ன செய்றீங்க? வெட்டி அதை என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் அது என்னது? அது நீங்க அதை வெட்டிருக்கிறது என்ன? பென்சில் இதா? அதை வெட்டி அதை வந்து ஒரு ஆட்டா வரைய போறீங்க. நீங்க என்ன செய்றீங்க? அதில் எதில் ஒட்ட போறீங்க? அதுலேயே ஒட்ட போறீங்க. அவங்களுக்கு தெரியுமா ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு கருத்துண்டு? என்னது? எல்லாரும் ஜீனியஸ் தான். தெரியுமா உங்களுக்கு அந்த கருத்து? எல்லாரும் மேதைகள் தான், அப்படித்தானே? ஓ, ஃபிஷ்ஷுக்கு வந்து மரமேற சொல்லலுமா? ஓ ஏலா. மீன் வந்து மரமேறுமா? தண்ணியில நீச்சல் அடிக்கும் இல்லையா? தண்ணியில நீச்சல் தான் அடிக்கும். அதனால ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் வித்தியாசமான திறன்கள் கொண்டவர்கள் தானே. ஓ, அப்போ பாடமாக்குற படிப்பு சரியா எல்லாத்துக்கும் சரி வராது தானே. எல்லாத்துக்கும் பாடமாக்குற படிப்பு சரி வராது. அதனால நாங்கள் என்ன செய்ய வேணும்? பெற்றோர்கள் டீச்சர்மாரும் என்ன செய்ய வேணும்? ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய எஜுகேஷனை தான் ப்ரொமோட் பண்ண வேணும், கொடுக்க வேணும் இல்லையா? ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இருக்கக்கூடிய திறன்கள் என்னன்னு சொல்லி முதலாவது ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு தான் உலகத்தில் இருக்கிற ஃபின்லாண்ட், உலகத்தில் இருக்கிற சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், ஜப்பான் போன்ற நாடுகளில் கல்வி என்றது நவீனத்துவம் அடைஞ்சிருக்கு இல்லையா? ஜப்பான்லாம் நவீனத்துவம் அடைஞ்சிருக்கு. ஜெர்மனில் பார்த்தோம்னா 50% என்னது? ப்ராக்டிக்கல் எஜுகேஷன். அப்போ இது தான் நீங்கள் செய்கிற வேலை தானே ப்ராக்டிக்கல். அப்போ ப்ராக்டிக்கலாக ஸ்கில்லை டெவலப் பண்ணுற வேலையை தான் செய்ய வேணும். அதுதான் உலகத்தில் சிறந்த கல்வி. விளங்கிச்சா? ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போமா? ஓகே.